அதுக்கு அரிசி இட்லி அரிசி வந்து 1 கிலோவுக்குனா 1 கிலோ எடுத்து நான் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ரிப்பன் பதத்துக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். ஆன் பண்ணி வச்சு இப்போ வந்து அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து ஆட்டிக்கலாம். 4 டம்ளர் அரிசி போட்டேன். அதில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி வச்சு இதை சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு நல்லா சளிச்சியாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும். நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் சுடு தண்ணியில் வச்சேன், லிக்யூடு மாதிரி ஆயிடுச்சு. சேர்த்து இதுவும் பிசைஞ்சிக்கலாம். சேர்த்து பாருங்கள், பிடிச்சா இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கல் மாதிரி வந்துடும், கடுக்கடுன்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் ஒட்டாமல் மாவு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் போடணும். ஃபுல்லாக போட்டோன்னா நம்மளால் இதை போட முடியாது. அந்த அளவுக்கு போட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு ஃபுல்லாகவே சுட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.